இலங்கையில கலக்கி கொண்டிருக்கிற ஒரு அப்பாவும் மகளும் என்ற இந்த எப்படி சுகம் நல்ல புள்ள ஐயா சொல்ல வேலை இல்ல இல்ல நான் அவட்டம் கேட்கிறேன். சரி 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 மணியே तेरी मेरी मेरी तेरी प्रेम कहानी நான் சின்னல படிப்பேன் கொஞ்சம் அப்படியே விட்டு தொழிலை கொஞ்சம் மழலை உண்டு ஜாதி என்ன கேட்டு விட்டு தென்றல் நம்மை தோடு. என் பெயர் அன்பழகன் ஷாலினி. நான் ஜாழ்ப்பாணத்தில் கொக்குவில்ல இருக்கிறேன். ஓலெவல்ல 9 எடுத்தவா இப்ப பயோஸ்ட்ரீம் படிச்சுட்டு வெயிட் பண்ணி கொண்டு ஆடியோ குவாலிட்டி வைஸா நான் இதுவரை காலம் செய்த வேலைக்கு இன்றைக்கு மாதிரி ஒரு வேலை செய்யலை இது வரைக்கும். இல்ல அது உண்மை. நான் அம்மா இன்னும் அவதான் நாங்க 2 பேரும் அமைதியா ஒரு பெண்ணண்டக்காகவே சில கருத்துக்கள் வரும் தானே, அதை எப்படி ஃபேஸ் பண்றீங்க? கால்ஸ் வரும். அப்படி வரைக்க சும்மா என்ன ஏமாத்துவினா. உங்களுக்கு இந்த மேட வாய்ப்புகள் கிடைக்குதோ இல்லையோ தெரியா, ஆனா கிடைச்சால் அதுதான் 55K வியூஸ் போனது. 55,000 பேர் பார்த்தோம். அதுக்கு பிறகுதான் ஆதரவு வடிவா கனவே இருக்காது யோசிச்சு கதைக்கணும். நான் இன்னொரு கருவில் பிறந்து வந்தேனும் மீண்டும் காதலிப்பேன். படி 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 எனக்கு அப்படி டக்குன்னு படிக்க. அதுல ஒரு ரகசியம் இருக்கு. என்னண்டா, பூக்கள் இல்லாத சோலையில் வாசம் நீ கேட்டது. இந்த சோகம் யார் கொடுத்த அவ்வளவு பொறுமையான ஆளுவே. உண்மை பார்க்கவே தெரியுது. இந்த நியதியில் அன்பு செய்தால் என்னவாகுமோ என் பாடு. காற்று வந்து உன் குழல் அழைத்தால் கைது செய்வதென ஏற்பாடு. எனக்கு ஆதரவளிக்கிற எல்லா நண்பர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இலங்கையில் கலக்கி கொண்டிருக்கிற ஒரு அப்பாவும் மகளும் என்ற இந்த காணொலியை நான் தயாரித்து வெளியிடறதுக்காக தயாராகி கொண்டிருக்கிறேன். நீங்கள் யோசிக்கலாம், என்ன இலங்கையில் அப்படி என்ன கலக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று. அதுக்கு முன்னே எங்களுடைய கலாச்சாரத்துக்கு வருவோம். எங்களுடைய மக்கள் பொதுவாக கலை பண்பாடுகள் விருப்பப்படுவினும், ஆனால் அவர்களுக்கு ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மை அல்லது கூச்சம் என்று சொல்லலாம். ஆனால் இந்த நான் பார்த்த மட்டில் யாழ்ப்பாணத்தில், அதுவும் எங்களுடைய ஈழதேசத்திலிருந்து ஒரு வித்தியாசமான தந்தை தன்னுடைய மகளையும் மோட்டிவேட் பண்ணி கொண்டு தானும் நன்றாக பாடக்கூடிய குரல் வளமுடைய ஒரு 2 கலைஞர்களை இன்றைக்கு நான் கலையகம் அழைத்திருக்கிறேன். இவர்கள் கொக்குவில் பிரதேசத்தில் இருந்தவர்கள். யாழ்ப்பாணத்தின் கொக்குவில் பிரதேசம். அங்கே இருந்து நான் கேட்டோன்னே ஓமண்டு எங்களுடைய கலையகத்துக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு உண்மையாக சொன்னால் ஒரு சாதனை கலைஞர்கள், நல்ல குரல் வளம். இதுக்கு பிறகு இவர்களுடைய வாழ்க்கை இன்னும் ஒரு கட்டத்துக்கு நிச்சயமாக போகும். ஏனென்றால் உரியவர்கள்ட கவனத்துக்கு போய் அது நிச்சயமாக போகும்ன்றதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இலங்கையை கலக்கி கொண்டிருக்கிற அப்பாவும் மகளும், முக்கியமாக அன்பு அண்ணா, அதே மாதிரி தங்கச்சி டிஷாலினி அவர்களை இந்த தமிழ் எந்திரன் ஊடாக யூடியூப் தளத்தினூடாக நேர்காணல் செய்து அவர்களுடைய குரல் வெள்ளமை எவ்வளவு பாட்டுகளை அருமையாக பாடுகிறார்கள் என்று பாருங்கள். அவர்களுடைய ஒரு பிரத்யேக நேர்காணலுக்குள்ள போவோம் வாங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். எங்களுடைய யாழ்ப்பாணம் மண்ணுக்கு பெருமை சேர்க்கிற விதமாக இந்த 2 பேரையும் நீங்கள் பண்ணை கடற்கரையில் நின்று டிக்டாக் தளம் வாயிலாக ஏராளமான பாடல்களை வெளியிட்டு, முக்கியமாக குறிப்பிட்ட காலப்பகுதியில், அதாவது ஒரு 7 மாதம் 8 மாதத்துக்குள்ள ஒரு அசுர வளர்ச்சி. அதை தவிர அவர்கள் தங்களுக்கென்று ஒரு பாதையை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த தளத்தில் ஓப்பனாக என்னால் சொல்லேலும் அவர்களோட திறமை காரணமாக தான் நான் இங்கே கூப்பிட்டுருக்கிறேன். அவர்கள் தங்களுக்கென்று ஒரு பாதையை நான் சொல்லிடாது, நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன், நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கேன், அப்படி யாருமே உரிமை கொண்டாட இயலாது. காரணம், அவர்கள் தங்களை தாங்களே இந்த உலகத்துக்கு ஏற்கனவே அறிமுகப்படுத்திய ஒரு கலைஞர்கள். எப்படி இந்த இசைத்துறைகளில் வந்தீங்கள் அன்புனா? உங்களை பெரிய ஒரு சின்ன அறிமுகம் பண்ண சொல்லிட்டு வருவோம். வணக்கம். எங்களோட அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். நீங்களும் எங்களை அழைப்பு கேட்டது தானே, எங்களுக்கும் அதை நீங்களும் ஒரு கலைஞனாக வந்துருக்கீங்க. அது மிக்க சந்தோஷம். ஆனால் எனக்கு சின்னல இருந்து பாடல் ஆர்வம் இருந்தது. ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஆனால் அந்த பாடல் திறமையை கொண்டே சேர்க்குற அளவுக்கு எங்களோட வீட்டு சூழ்நிலையுமே சொல்லலாம். அப்போ அதோட நான் சின்னல படிப்பேன் கொஞ்சம் அப்படியே விட்டு தொழிலாக இருந்தபடியாக குடும்ப சூழ்நிலைன்னு தான் சொல்லலாம். ஒப்பினா சொல்கிறேன்.
பிறகு இவா வந்து ஒரு படிச்சதோட வந்தோடனே நான் தனியாக அதை காட்டலாதான். அப்போ இவளையும் கொஞ்சம் தயார்படுத்தினேன் அதுக்கேற்ற மாதிரி. எவன் சங்கீதம் படிச்சுக்கிறா, அடுத்த ஓயல் முடிச்சு இப்போ பயோ முடிச்சுட்டு இருக்கிறா. அப்போ இதுக்குள்ள ஒரு கெப்பன் இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளிக்கு நல்ல நல்ல பாடலும் தமிழ் பாடல்களும் படிக்கிற நாங்கள். சிங்கள பாடல்கள், எங்களோட சௌரமணி பாடல், அடுத்தது ஹிந்தி பாடல், அடுத்தது இவா ரெண்டிங்காக வந்து எந்த பாட்டு வருவதோ அதை எடுத்து படிப்பாள். அவள் டக்காண்டு அதை எடுத்து படிப்பாள், ஓகேன்னு கேட்பாள். நானும் பார்த்துட்டு ஓமான்னு சொல்லுவேன். என் அம்மாவும் வந்து நிறைய சப்போர்ட்டிங் கொடுப்பா. இல்லை அது இல்லாட்டி இந்த விஷயங்கள் செய்யலாது. உங்களுக்கு தெரியும், கலை சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தின் ஒத்துழைப்பு இல்லாட்டி செய்யலாது. இந்த நேர்காணலை செய்து கொண்டிருக்கையும் இங்கே இன்றைக்கு பாடின பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கையும் அம்மா பக்கத்தங்கள் இருக்கிறான். அதையும் நான் சொல்லி ஆகணும். ஏனென்றால் அநேகமாக பெண்கள் தியாகங்கள் வந்து வெளியில் சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்னம் ஒரு விடயத்தை நான் சொல்லிக்கொண்டு அங்கால தங்கச்சியை பற்றி ஒரு அறிமுகத்துக்கு போவோம். சில பேர் நினைக்கக்கூடும், இந்த பிள்ளை ஒன்று பாடுது, வடிவா பாடுறா அப்பாவோட சேர்ந்து, இவ படிக்கிறீ இல்லையா அப்படி என்று சில பேர் சும்மா கேட்கலாம். நானே சொன்னால் கொஞ்சம் கெத்தாக இருக்கும். ஏற்கனவே ஓலெவலில் 9 எடுத்தவா, இப்போ பயோஸ்ட்ரீம் படிச்சுட்டு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறா. அப்படி இல்லாட்டி அவள் திருப்ப அடுத்த கட்டு எக்ஸாம் எழுதலாம் என்ற ஒரு கட்டத்தில் மேக்சிமம் எதிர்பார்ப்பினம் தெரிந்தானே. ஸோ படிப்பிலையும் அவன் திறமையான ஆள் தான். சில கனவேருக்கு இது தெரியாமல் இருக்கும். இந்த டிக்டாக் தலைம்பாய். ஆனால் உங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன், இசைக்கும் பாடலுக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே இல்லை. அதை நீங்கள் ஒரு கல்வி, ஒரு படிப்பாக எடுங்க. ஒரு பாடலோ ஒரு சங்கீதத்தையோ ஒரு படிப்பாவோ கல்வியாக எடுங்க. எடுத்துட்டு என்ன போலேயும் இவ்வளோ எங்களை போல நல்ல திறமை உள்ள ஆக்களும் இருக்கிறீங்க. இப்போ நாங்களும் வந்து இப்படி இந்த டிக்டாக்கு, அந்த யூடியூப், ஃபேஸ்புக் தலைமா அதுகள் இல்லாட்டி எங்களையும் தெரியாது. அதான் உண்மை. அப்போ நான் ஒரு 2-3 பேருக்கு படிச்சுக்காட்டேன், இவர் அப்படித்தான். இப்போ நிறைய பேர் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கோம். அதை பார்த்து நீங்களும் எங்களுக்கு ஒரு ரசிகர்கள். உண்மை கதை. இப்போ நான் இவர்கள் அழைக்க வேண்டி வந்ததே வந்து இவர்களுடைய டிக்டாக் தளத்தில் பார்த்து நல்லா இருக்குன்னு ஒரே காரணத்தால் மட்டும்தான். இப்போ உங்கள்கிட்ட திறமைன்றதையும் தாண்டி ஒரு பர்ஃபெக்ட்னஸ் ஒன்று இருந்ததால தான் கூப்பிட்டது. நீங்கள் சொல்கிறீங்க இல்லை உண்மை. அது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிகளாக வெளியிடப்படுற பாடல்களில் தெரியும் உங்களுக்கு அவர்கள்ட குரல் வளம் அப்படி என்று. அநேகமான மக்கள்கிட்ட நான் வினயமாக கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம், இப்படியான காணொளிகள் வந்தால் நல்ல ஆடியோ டிவைஸ் வேண்டி கேளுங்க. சும்மா ஃபோனில் மட்டும் பார்க்காம இந்த பாடல்களை அவற்றை குரல் எப்படி இருக்குது, இல்லை தங்கச்சின்ற குரல் எப்படி இருக்குன்றதை ஜஸ்ட் உங்களோட ஹெட்செட்டை ஒரு இன்செர்ட் பண்ணிட்டு பார்த்தா நல்ல ஹெட்செட் போட்டு படிங்க. இந்த குரல் பாருங்க. எப்படி சின்ன சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் நீங்கள் எங்களை கொஞ்சம் திருத்தி எடுத்துக்கொண்டு வாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி எங்களை பற்றி நாங்களே சொல்லக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஆடியோ குவாலிட்டி வைஸா நான் இதுவரை காலம் செய்த வேலைக்கு இன்றைக்கு மாதிரி ஒரு வேலை செய்யலை இது வரைக்கும். இல்லை அது உண்மை. நான் ஓப்பனாகவே இந்த காணொலியில் சொல்கிறேன். உங்களை எல்லாருக்கும் அன்பு ஒன்றாண்டா தெரியும். உங்களோட பேரையும் இருக்கா சொல்லிவிடாம ஊரையும் சொல்லிவிடலாம். இந்த நான் வந்து சொந்த இடம் யாழ்ப்பாணம். நாங்கள் இருக்கிறது வந்து ப்ரௌன் ரோட் கொக்கிவில். எனது பேர் சுப்பிரமணிய அன்பழகன். இவட பேர் வந்து அன்பழகன் டிஷாலி. சரி, அவள் இப்போ கடுப்பாக போகிறா. தொடர்ந்து சரி கொடுங்க கொடுங்க. எங்களை ஸ்ரீலங்கா மக்கள் மட்டுமில்லை, உலகத்தில் இருக்க அத்தனை மக்களும் எங்களுக்கு ஆதரவு தந்துருக்கீங்க. அப்படியே தாங்க திருத்த நல்ல நல்ல பாடல் படிக்கலாம். நிச்சயமா ஒவ்வொரு கலைஞர்களுக்குமே உங்களோட வணக்கம். அந்த ஊக்குவிப்பு வந்து கட்டாயம் தேவை. இப்போ தங்கச்சிட்ட நிறைய விஷயம் பேச இருக்கு, கேட்போம். டிஷாலினி வணக்கம். வணக்கம். உங்களை நான் பார்த்தோன்னு நினைச்சது ஒரு நல்லா பாடக்கூடிய ஒரு பிள்ளை. உண்மையாகவே நல்லா பாடுறான். நல்லா பாடக்கூடிய ஒரு பிள்ளை. இதே இந்த கம்பம் வந்து வித்தியாசமாக இருந்தது என்னன்னு சொன்னால், எவர் பெஸ்ட் யாழ்ப்பாணத்திலேயே உலகத்திலேயே முதல் முறை ஒரு அப்பாவும் மகளும் சேர்ந்து நிறைய இப்போ 1-2 கவர்கள் வந்திருக்கு தான். ஒரு தொடர்ந்து 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 கொடுத்து கொண்டு படிப்பிலே முக்கியமாக இப்போ நான் அதைத்தான் தமிழேந்திரன் யூடியூப் தளம் வாயிலாக சொல்கிறது. படிப்பிலேயும் படிப்பு தான் 9 எடுத்துட்டு பாட்டுலேயும் வந்து ஹிட். அதான் நிறைய அவர்களுக்கு ரசிகர்கள் இருக்குது. எங்களோட மொழி மட்டும் இல்லை, எல்லா மொழி எல்லா நாடுகளில் இருந்தும் இருக்குது. சிங்கர்னு சொன்னால் எல்லா மொழியிலையும் படிக்கணும் மட்டும் நான் அவ்வளோ உருவாக்கி வச்சேன். எல்லா மொழியிலையும் பாட்டு படிக்கணும். அது உங்களுக்கு தான் அந்த கிரெடிட் நிச்சயம். அப்போ அதை நாங்கள் எல்லா மொழியிலையும் படிக்கணும், எல்லா ரசிகரையும் எடுக்கணும். அப்போ எங்களுக்கு ஆதரவு தந்து வந்திருக்க நல்ல உள்ளங்களுக்கு எப்போவும் நாங்கள் நன்றி கடனாக இருப்போம். அடுத்த வந்து என்னால் இது இந்த பாட்டை வந்து வெளியில் கொண்டு போயலாம் கிடந்தது. அப்போ இவளும் வந்து என்னோட ஒத்துழைச்சபடியா அதை பாட்டை எனக்கு இலகுவாக இருந்தது. அவர்கிட்ட நிறைய கேட்போம். சொல்லுங்கள், இந்த துறைக்குள்ளே எப்படி வந்தீங்கள்? அப்பாவினுடைய ஆதரவு, அதுக்கு முன்னமே உங்களை பற்றி இருக்கா ஒரு சின்ன
ஸ்கூலையும் சொல்லலாம், பெருமை தானே. சொல்லுங்கள். என் பெயர் அன்பழகன் ஷாலினி. நான் ஜாழ்ப்பாணத்தில் கொக்குவில்ல இருக்கிறேன். நான் லேடிஸ் காலேஜ் ஜெஃப்னா ஹிந்து லேடிஸ் காலேஜில் படித்தேன். நான் A-level பயோ படித்தேன். நான் இப்போ எழுதிட்டு ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். மெடிசின் தான் என்ஜர் பண்ணணும். அதனால் அது கிடைக்காம போனால் திருப்பி நான் எழுதுவேன். ஸோ கட்டிக்காரி. இப்போ நான் சில வேளை பாட்டுக்கும் சம்மந்தம் கூட ரசிகர்களுக்கும் அவன் சரியா பயப்படணும் படிப்பு போயிட்டோம் அப்படின்னு. இல்லை இல்லை, உண்மையாக சொன்னால் நான் எல்லாருக்கும் எல்லா காணொலிகளையும் சொல்கிறது, நான் இந்த மியூசிக் ஃபீல்டுக்கு போகிறேன்னு என்னுடைய வீட்டில் கேட்கப்பட்ட கேள்வி, நீ குடிச்சு கொண்டு திரிய போறியா, நீ பொண்டுகளுக்கு பின்னால் திரிய போறியா, அந்த மாதிரி. அப்படி யாழ்ப்பாணத்து பாசை இல்லை, அது தவறு. அவள் படிப்பிலையும் கட்டிக்காரி. நான் ஒரு கேள்வியாகவே கேட்கிறேன். 9 எடுத்த நீங்கள், அதுக்கு யார் யாரெல்லாம் காரணம், என்ன மாதிரி எல்லாம் படித்த நீங்கள், அதையும் சொல்லுங்கள். நான் படித்து 9 எடுத்ததுக்கு அம்மாவும் அப்பாவும் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு படிப்பிச்ச சார், நான் மணி டியூஷனில் வேலாயுதம் சார்கிட்ட படித்தேன். நான் அவர்கிட்ட மட்டும்தான் படித்தேன். நான் ஒரு டியூஷன், அந்த ஒரு டியூஷனில் மட்டும்தான் படித்தேன். அவரை தெரியும் நிறைய பேர். அப்போ டைமுக்கு போவாள், ஒரு நாள் லீவ் எடுக்க மாட்டாள். அது சொல்கிறதையும் கேட்டுக்கு வந்து அதே மாதிரி செய்வாள். ஆனால் 9 எடுத்துன்றது எங்களுக்கு மேலே இதாச்சா அவளுக்குள்ள வளர்த்து. நான் நினைக்கிறேன் அவள் பார்த்தோன்னே கேப்சர் பண்ணிடுவா டக்கண்டு மினக்கட்டு வந்து கஷ்டப்படிச்சு புளிஞ்செடுத்து படிக்கிறது இல்லை. சரி, உங்களுடைய குரல் வளத்தில் இப்போ ஒரு பாடலை கேட்டுட்டு மேற்கொண்டு கதைப்போம். தேரே மேரே அந்த பாடல் வந்து நிறைய பேருக்கு தெரியும். தங்கச்சின்ற குரலில் அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்டு போட்டு மேற்கொண்டு கதைப்போம். एक दो जैसे हुए जुड़ा जब एक दो जैसे लिए बने तेरी मेरी मेरी तेरी प्रेम कहानी है मुश्किल दुलभ में बयां ना हो पाए तेरी मेरी बातों का हर लम्हा सबसे अनजाना दुलभ में बयां ना हो पाए हर एक सांस में तू है हर एक झाड़ू में तेरा अफसाना दुलभ में बयां ना हो पाए. அந்த பாடலை நீங்கள் இப்போ பார்த்திருப்பீர்கள். இப்படியான கலைஞர்கள், இப்படி படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை, மற்றது படிப்பை மட்டும் இல்லை, அவனோட குரல் வளத்தை தானே ப்ரொடியூஸ் பண்ணி டிக்டாக்கில் இருக்கிற ஒரு பிள்ளை இருக்கிறாவா. தனியே இப்படி கெல்மிஷா பிரியங்கா போன்ற யாழ்ப்பாணத்து கலைஞர்கள் மட்டுமில்லை, நிறைய பேர் இளமரகாயாக இருக்கணும் என்ற அந்த ஆர்வம் வந்து இப்போ உங்களுக்கு தொட்டி இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ யாழ்ப்பாணத்தின் இளம் தலைமுறையை பற்றி நெகட்டிவாக கதைக்கிற ஆக்களுக்கு இல்லை, எங்களோட பிள்ளைகள் இப்போவும் ஒரு செட்டியான பாதையில் போய்கொண்டிருக்கிற நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றதுக்கு டிஷாலினி அந்த தங்கச்சியும் ஒரு உதாரணம். அவட்ட கேட்போம், இந்த குரல் அந்த அதுக்கு பின்னால் இருக்கிற ரகசியம் என்ன, எங்கே இசை படித்த நீங்களா, அல்லது இந்த டிக்டாக் தளத்துக்குள்ள வந்தோன்னே எப்படி வரவேற்பு இருந்தது, முதலாவதாக வந்த கோமெண்ட்ஸ், முதலாவதாக எத்தனை வியூ கணக்கு ஓடினது, எல்லாத்தையும் அவட்ட கேட்போம். சொல்லுங்கள், முதலாவதாக எப்படி இதுக்குள்ள மியூசிக் படித்ததை பற்றி சொல்லி அதுக்கு பிறகு இந்த டிக்டாக் தளத்துக்கு வந்த அந்த கதைகளையும் சொல்லுங்க. நான் கர்நாடகம் படித்தேன். நீங்கள் கட்டிக்காரி படித்து அது படித்தா மட்டும் போதாதுன்னு வீட்டை அவ்வளோ சப்போர்ட் வெறும் அம்மா. ஆனா அம்மா இன்னும் அவாதான், நாங்க 2 பேரும் அமைதியா இருந்தாலும் அவாதான் வீடியோல இவரை பாப்பினம். ஆனா என்ன ஒரு ஆளும் இருக்கு பின்னால ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஆமா, அது எல்லா வீடுகள்லயும் அப்படி இருக்கும். மேடையில போறதுக்கு சான்ஸ் இருந்தால் அந்த எங்களுக்கு மேலதிகமாக ஊக்கம் தந்த ஆளை நாங்கள் அந்த மேடையில் வச்சு காட்டுவோம். அந்த ஒரு தியாகியை, அது ஒரு பெண் தான். ஒரு ஆணுக்கு பின்னால வெட்டி ஆன பெண் இருக்க மாட்டோம் எங்கே பார்த்தாலும் சொல்லுவாங்க. அதை எங்களுக்கு அந்த மேடை வாய்ப்புகள் கிடைக்கிதோ இல்லையோ தெரியா, ஆனால் கிடைச்சால் ஆனால் அந்த மேடையில் வச்சு அவாவையும் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவோம். வரைக்கும் நாங்கள் பொறுமையாக இருந்து காட்ட மாட்டோம். அப்போ அந்த பெற்றோர்கள் வந்து அதை உணர்ந்து கொள்ளிக்கணும். நிச்சயமா
லெவல் எடுத்துட்டு சின்ன கேப் கொண்டு வருது, அதுக்குள்ளே டிக்டாக் தளத்துக்கு வாரீங்க. முதலாவதாக போட்ட பாட்டு எத்தனை வியூஸ் போனது, என்ன கமெண்ட்ஸ் வந்தது? அது முதல்ல ஓயலுக்கு முதலும் நான் சும்மா பாடிக்கொண்டிருந்தேன். ஆனால் அதில் அவ்வளோ எஃபர்ட் போடல, என்ன படிப்பு அதனால. அப்புறம் ஓ லெவல் எக்ஸாம் முடிஞ்சு லீவுக்கு தான் அப்பா கேட்டார் ஒரு பாட்டு ஒன்று போடுவோம் அப்படியே. திடீர்னு அப்பா அப்பல் பண்ணே படிச்சவர். அதுதான் 55K வியூஸ் போனது. 55,000 பேர் பார்த்தோம். அதுக்கு பிறகுதான் ஆதரவு கூட வைக்கிட்டது. நீங்கள் இவ்வளோ நாளும் எங்கே இருந்தீங்க? படிக்கலாம் தான் நிறைய பேர் உங்களை இந்தியா அனுப்பினமே என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து அவைக்கும் தெரியல இடங்கள். நாங்கள் வந்து அதில் சில பேர் ஸ்ரீலங்கான்னு போட்டால் போய் பார்க்கிறேன். ஆக்கள் நினைப்பினும் அப்பாவும் மகளும் சேர்ந்து பாடினோண்டேக்கு 2 பேர்ட்டையும் ஒரு நல்ல ஒரு பாடல் ஒன்று கேட்க ஆசைப்படுவீங்க நம்ம எல்லாரும் இல்லையா? அந்த பாடலை பார்த்துட்டு மேற்கொண்டு கதைப்போம். நீச்சல் குளம் இருக்கு, நீரும் இல்லை, இதில் எங்க நீச்சல் அடிக்க? அத்தர் கொண்டு அதை நிரப்ப வேண்டும் இந்த அல்லி ராணி குளிக்க. இந்த நியதியில் அன்பு செய்தால் என்னவாகுமோ என் பாடு? காற்று வந்து உன் குழல் அலைத்தால் கைது செய்வதென ஏற்பாடு. பெண் நெஞ்சை அன்பால் வென்றார். ஏ ராணி, அந்த இந்திரலோகத்தில் நான் கொண்டு தெருவேன் நாளொரு பூவீரம். உன் அன்பு அது போதும். தொட தொட எனவே வானவில் என்னை தூரத்தில் அடிக்கின்ற நேரம். விடு விடு எனவே வாலிபமனது விண்வெளி விண்வெளியேறும். இப்போ பார்த்துருப்பீங்கள் அப்பாவின்டேம் மகளின்டேம் அந்த கம்போ, அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது. எங்களோட கல்ச்சரில் பொதுவாக பெண்களை வளர்க்க ஆசைப்படுற விதம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். அல்லது ஆரம்ப காலங்களில் பெண்களை எப்படி அவர் வீட்டை இருந்தாலும் சரி. ஆனால் எனக்கு வந்து நான் வந்து இருந்த இருப்புக்கு நான் வந்து அதை ஓப்பினா சொல்கிறேன். நான் வந்து படித்தது கொஞ்சம் குறைவு தான், அவ்வளோத்தில் படிக்கல. ஆனால் அதுதான் இவாவை நான் அந்த டேலண்ட் பண்ணினேன். இப்போ எங்கடா வீட்டுக்குள்ளே வந்து எல்லாம் தெரிஞ்ச ஆக்கள் இருக்கணும், எல்லாம் தெரிஞ்ச ஒரு வேறு மொழி பாடல் எடுத்து படிக்கணும்னு சொன்னால் கல்வி அறிவு கட்டாயம் இருக்கும். அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை மாற்றி அப்புறம் அதை இங்கிலீஷுக்கு கொண்டு வந்து படித்து அதே இந்த பேர்ட்ஸ் ராகம் சொல்லி கொண்டு போகிறன்றது அது வந்து அது அவளால் அது முடியும். ஆனால் நான் கொண்டு போனோடைய அதை ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதுதான் அந்த தந்தையும் திருப்ப சொல்கிற விஷயம் வந்து தனியாக எல்லாரும் நினைச்சிருப்பீங்க இவர் பண்ணையில் நின்று 2 பேரும் பாடினமண்டு அவர் நைனை எடுக்க வச்சுட்டு தான் கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறார். அதை வடிவா கனவே இருக்காது, யோசிச்சு கதைக்கணும். அந்த திறமை 2 திறமை இருக்குது. ஒன்று இன்றைக்கு தான் அந்த ஓப்பனாக வழியில் சொல்லி இருக்கணும். அவர்கள் வந்து படிப்பிலேயும் சரியாக சமாந்தரமாக கொண்டு போயிட்டு தான் அந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கணும். அடுத்தது வந்து அப்பாவின் குரலை பற்றி கட்டாயம் சொல்லணும். நான் அறிஞ்சு இப்போ ஒரு இசைத்துறை சார்ந்தும் இருக்கிறதால பொதுவாக ஒரு மிட்ரேஞ்ச் வோக்கல் வந்து எல்லாருக்கும் இருக்கும், நடுத்தரமான வோக்கல். நீங்கள் நடுத்தரத்துலேயும் பாடுறீங்க, ஒரு நேசல் வாய்ஸ், ஒரு மூக்கால தன்மை, அந்த ஒரு வாய்ஸும் இருக்குது. பேஸில் குரல் தளம் வேலை. உண்மையாக பயிற்சி எடுக்கிறீங்களா? அதாவது அதுதான் எனக்கு இப்போ கரிகரன் அவர்களுடைய குரல் வளம் நேரடியாக சொன்னேன், அது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? அண்ணன் கரிகரனை வந்து எங்களோட ஒரு ரசிகனா மட்டும் இல்லாமல் அவற்ற பாடல் கேட்டாலே அப்படி கல்லுமே கரையுமா, காந்த குரல். அப்போ அவரை நான் நேசிப்பேன். அவர்கிட்ட ஃபோட்டோ எல்லாம் வச்சு ஒரு நாளைக்கு வீட்டை வந்தால் அவங்களுக்கு தெரியும் அவர்கிட்ட ஃபோட்டோ எல்லாம் வச்சுருக்கணும். அப்போ நான் படிக்கணும் மாட்டேன், என்ன இந்த பாட்டை கொண்டு ஒருத்தருக்கும் சேர்க்கையில்லாத அளவுக்கு. ஆனால் இப்போ அந்த டிக்டாக், ஃபேஸ்புக், அந்த யூடியூப் சேனல் வந்தபடியாக இது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது. அதன் மூலமாக நான் கொண்டு போகிறேன். நான் பாட்டை மாத்திரம் எழுதி தருவேன். இவளோட ஒருக்கா 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராக்டிஸ் ஐயோ இவர் இல்லை, இவர் வந்து பாட்டு எடுத்து வந்துட்டு படி எனக்கு அப்படி டக்குன்னு படிக்க. அதில் ஒரு ரகசியம் இருக்குது. என்னென்னா நாங்கள் ஒரு விஷயத்தை காதலிக்க அந்த அவர் சொன்னார் ஹரிஹரன் சார் ஃபோட்டோ வச்சிருக்கிறது மேலே யார் இருக்கிறாருன்னு நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் மியூசிக் படிக்கவும் இல்லை, இசைஞானி. அது அந்த மானசீகமாக நாங்கள் சில விஷயத்தை செய்ய அது எங்களுக்கு கிடைக்கும். மற்ற சில ராசி சார்ந்தும் இருக்குது. நாங்கள் சொன்னாங்க அதுகள் இதில் ஓப்பனாக வேண்டாம், சில ராசிகள் சில நம்பர்கள் அது அந்த ரிஷப ராசி 2 பேருமே ரிஷப ராசி. ஸோ அதுகளுக்கும் சில தன்மைகள் அப்படி இருக்கும்.
தொடர்ந்து தமாஷா கதைச்சு கொண்டிருக்க இடையில இன்னும் ஒரு பாடலை தங்கச்சியின் குரலில் கேட்டுட்டு குரலில் கேட்போம். இப்போ தங்கச்சி ஒரு பாட்டு ஒன்று படிங்க. இப்போ இங்கே வாருங்க. சரி, அந்த இங்கே வாருங்கள் அந்த அந்த பாடலையே இப்போ நீங்கள் சரி. எப்படி சுகம் நல்ல புள்ள ஐயா சொல்ல வேலை இல்ல மிக்கல்ல நான் மெல்ல அளவாய் பலிக்கட்டுமல்ல மட்டத்தி அன்னை பாப்பொல் காதல் சொல்லுங்க மட்ட கொஞ்ச தமிழ் தங்க இங்கே வாருங்க ஹட்டோத்வல பட்டர் காபுகிரி வட்டன பெல்லும் தாபுகிரி மால்விய கேல்ல குர்குரு இஸ்கூத்திரி பட்டன்னாபு முழு சக்வல கலம்பாபு கடுதிப்பாகித் சுல்சுலு. நிறைய விஷயம் நகைச்சுவையாகவும் ஒரு கலகலப்பாகவும் திறமையாகவும் போய்கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வில். அந்த சிங்கள மொழி பாடல் நிறைய வைரலானது. அந்த பாடல் வந்து உண்மையிலேயே டெம்போ சிலோ டெம்போ தான் ஒரிஜினல் பாட்டு தெரியுமா? அது ஒரு டிஜே கலைஞர் தான் ஸ்பீட் ஆக்கினது. அந்த பாட்டு எப்படி நீங்கள் அவ்வளவு ரசனையாக படிக்கிறீங்களா? அது என்னண்டு அது பாட்டு ரெண்டிங்காக போய்கொண்டிருந்தது. போய்கொண்டிருக்கு. இல்லை, நான் அவட்டான் கேட்குறேன். சரி சரி சரி. அது யார் எடுத்தாங்க? அப்போ நான் ஆட்டோ கயர் போயிட்டு வேற இந்த பாட்டு ரெண்டிங்காக போகுது. அப்போ நான் இந்த பாட்டு அடிக்கின்றேன். அதான் லாஸ்ட்டு எங்களை பாட்டு அதான் லாஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட்டாக படிக்கிறாள். அப்போ படிக்க நான் இதை எடுத்து பேரண்டேன். அவருக்கும் அடுத்து பார்த்தாள் சொல்லுகள் எல்லாம் கொஞ்சம் முழக்கமாக இருக்கணும். ஏன் சொல்லாட்டா என்னதுக்கு அப்படி வருது? நான் ரியலாக தான் கேட்குறேன். திருப்பி கேள் 10 கேளுண்டேன். முடிக்க 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 2 மணிக்கு ரெக்கார்ட் ஒன் டே பண்ணையில் எடுத்து போட்டு விட்டோம். எத்தனை வீஸ் போனோம்? 3.5 லட்சம். 3.5 லட்சமா? 3.5 லட்சம் பேர் இந்த சகோதர மொழி பாடலை பார்த்து நிறைய கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்கணும். நீங்கள் அவர்களுடைய டிக்டாக் தளத்தையும் பார்க்கலாம். சொல்ல என்ன எப்படி சுகம் நல்ல புள்ள ஐயா தங்க இங்கே வாருங்க. அது நல்லா இருந்தது. ஒரு சிங்கள இளைஞனுக்கு ஒரு தமிழ் ஜோதி மேல காதல் ஏற்படுற மாதிரி பாடினது, ஒரு ஆண் பாடினது பாட்டு. ஓகே, நீங்கள் 2 பேரும் ஒவ்வொரு டேக்கும் எடுக்க ஒரு நிமிட பாடலாக இருக்கலாம் அல்லது 3 நிமிஷ பாடலோ என்னவோ. அதுக்கு பின்னால் நிறைய மனத்தியால் உழைப்பு இருக்குது. இன்றைக்கு நோம்பலாக தெரியுது. கிட்டத்தட்ட 4 hours இந்த ஆடியோ ஒர்க்கு நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா பர்ஃபெக்டாக கொடுக்க வேணும் இல்லையா ஆடியன்ஸுக்கு. எங்களோட யாழ்ப்பாண கலைஞர்னு சும்மா ஒரு வேப்ப மரத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு தென்னை மரத்துக்குள்ளே இருத்திட்டு காட்டுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் ஒரு இந்திய மேடைகளுக்கு தகுதியானவர்கள் இருவருமே. அது நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற உண்மையாக தான் சொல்கிறீங்க. இல்லை, இந்திய மேடைகளுக்கு 100% தகுதியான கலைஞர்கள். ஒரு மேடை ஒன்று கிடைக்குமா இருந்தால் அதான் அன்றைக்கு அந்த பாடல் வந்து இப்போ எனக்கு வந்து இப்போ தான் படிக்க தெரியுமாண்டா. அதில் இல்லை இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படி இப்படின்னுடா. இப்போ நாங்கள் ஒரு 30% படிக்கிறோமாண்டா. நாங்கள் ஒரு மேடைக்கு போகும்போது எங்களுக்கு அங்கே 50% ப்ராக்டிஸ் தந்து அவே மேடை ஏற்றும் போது இன்னும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பார்ப்போம் அன்றைக்கு அது நடக்கும். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த இந்திய தொலைக்காட்சிகளின் இணைப்புகள் உள்ளாக்கள் இருக்கும், கண்டெக்ட்ஸ். இவர்களை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி விடலாம், இல்லை இந்த வீடியோண்ட லிங்கை போட்டுவிடலாம். அல்லது இந்த குரல் தேர்வு சார்பாக தேடல் உள்ளாக்கள் ஏற்கனவே அவர்கள் பிரபலமானவர்கள். அப்போ நீங்கள் அவர்களுக்கு திறமையும் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இப்படியான சரிகமபா அல்லது ஜீ தமிழ்ன்ற சரிகமபா அல்லது விஜய் டிவின்ற சூப்பர் சிங்கர் இப்படியான நிகழ்வுகளில் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குற இடத்த அவர்களுடைய எதிர்காலமும் மாறும். ஏனெண்டா ஒரு தந்தை தன்னுடைய மகளை முறைப்படி கற்பித்து, எனக்கு தான் அந்த வாய்ப்பு இல்லை, ஆனால் இவளுக்கு அது கிடைக்கும் 100% அது கிடைக்கும். ஏனெண்டா அவள் அதுக்கு அத்தனையும் தகுதியான ஒரு ஆள். இதுக்கு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற புலம்பெயர் உறவுகள் அதே மாதிரி பெரிய பெரிய ஆக்களெல்லாம் பார்ப்பீங்கள். அந்த லிங்கை அவர்களுடைய அந்த பாடல் திறமையை கொடுத்து விடுறது மட்டும் இல்லை, அதை இந்த தொலைபேசி இலக்கத்தையும் அவர்களுடைய பெயரெல்லாம் நான் சொல்லுவேன். நீங்கள் அவர்களோட நேரம் எடுத்து கதைச்சு வாழ்த்தி ஓகே அடுத்த கட்டத்துக்கு போக விரும்புகிறீங்களா, உங்களோட குரல் அப்படி நல்லா இருக்குது, என்னென்று முயற்சி செய்கிறது, உங்களுக்கு என்ன விதத்தில் உதவி செய்ய முடியும் என்று கேளுங்கோ. நான் இப்போ உங்கள்ட்ட என்ன கேட்பேன் நினைக்கிறீங்க, அந்த ஃபோன் நம்பரை சொல்லிவிடுங்க, வாட்ஸ்அப் உள்ள நம்பரை பேரையும் சொல்லி வாட்ஸ்அப் உள்ள நம்பரையும் சொல்லிவிடுங்க. 077 12 80 351. திருப்பூருக்கா 077 12 80 351. இது நார்மல் கோலும் பாய்க்கலாம், வாட்ஸ்அப்பும் இருக்காம். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதலாவது கமெண்ட்லேயும் இந்த நம்பரை பின் பண்ணி விடுறேன். அவர்களுக்கு நீங்கள் நேரடியாக அடுத்து வாழ்த்தையும் தெரிவிக்கிறதுல இதில் இந்த போட்டிகளுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. இவளுக்கு
அது சொல்லலாது அது சொல்லலாது, அது கடவுள் தான் தீர்மானிக்கணும். ஏனண்டா சிங்கத்தின் குரலில் ஒரு பாடல் ஒன்று கேட்டுட்டு ராஜா சார்ன்ற இசையில் வந்து ராஜா சார் தானே வானவில்லை மேபி ரமணா கரிகரன் சார் பாடினது இசையமைச்சது இசைஞானியாக தான் இருக்கும், அவராக தான் இருக்கும். ஏன்னா அது அப்படி நல்ல மெலோடி. தவறாக சொன்ன மன்னிச்சுக்கொள்ளுங்க, இவருடைய குரல் அந்த பாட்டை கேட்டுட்டு இவைக்கு அந்த சான்ஸை கொடுக்கலாமா இல்லையானது நீங்களே தீர்மானிப்பீங்க. அது என்னன்னா நல்லா படிக்கிறாங்க தான் தாங்க படிக்க மாட்டோம் தெரியாது அப்படின்னு சொல்லி அது மாதிரி அந்த கலக்கணம் இல்லை அவர் அந்த என்னன்னா அந்த இல்லை அந்த தன்னடக்கம் வந்து சொல்ல வர்றார். ஓகே, இந்த பாடல் எப்படி இருக்கு? ஸ்ரீலங்கா தெய்வங்களை நீங்கள் ஆதரவு தருவணும், உலகத்தில் இருக்கிற ரசிகர் தெய்வங்களும் ஆதரவு தருவணும். சரி, இப்போ அந்த பாடலை கேளுங்கள். எந்த நாட்டு குயிலின் கூட்டமும் பாடும் பாடல் கூக்கு, எந்த நாட்டு கிளிகள் பேச்சிலும் கொஞ்சம் மழலை உண்டு. ஜாதி என்ன கேட்டுவிட்டு தென்றல் நம்மை தொடுமா, தேசம் எது பார்த்துவிட்டு மண்ணில் மழை வருமா. உன்னோடு நானும் எல்லோரும் மோர் சொந்தம், அன்புள்ள உள்ளத்திலே வானவில்லே வானவில்லே வந்ததென்ன இப்போது, அள்ளி வந்த வர்ணங்களை எந்த நெஞ்சில் நீ தூவு. இந்த பாடலை கேட்ட உடனே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தகுதியானவர். இந்த வோக்கல், இப்படி ஒரு வோக்கல் நீங்கள் நினைக்கல, கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு நினைக்கல யாழ்ப்பாணத்தில். இந்த டைப் ஆஃப் வோக்கல் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா? தங்கச்சிகிட்ட கேட்போம், அப்பா தானே நீங்கள் என்ன இல்லையா? அப்பாவும் அம்மா தான் நீங்கள். முக்கியமாக இந்த குரல் சார்ந்து அப்பா தான் நீங்கள். என்ன விஷயம் பிடிக்கும், எப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணுறார், உங்களை பாடலுக்கு எப்படியெல்லாம் உங்களை தயார்படுத்துவார். இவர் அதான் பாடாம இருந்தாலும் இவர் பாட்டு நிறைய அடுக்கிக் கொண்டே போவேன். பாடு அப்பதான் சாங் செலெக்ஷனா? ஓ அதான் நான் எடுத்தாரு சொல்ல நல்லா இல்லை அப்படின்னு. நாங்கள் பாடகரை வந்து இப்போ நாங்கள் ஒரு தெய்வத்தை கைபோக்கி வணங்குறதா எங்களுக்கு அந்த சக்தியை கொடு, இந்த சக்தியை எங்களுக்கு வாழ்க்கையில் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லி கும்பிட்றேன். அதேமாதிரி அவன் பாடல்களை மனசுக்கு இணைச்சி அவன் குரலை உள்வாங்கி அவன் சொல்லுவதை இணைச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அது வெறும். அப்போ வெறுமாண்டா முந்தி சொன்ன விட கொஞ்சம் இப்போ டெவலப்பாக வாரான்னு தெரியுது. ஆனால் நீங்கள் பார்க்குறாக்கள் தான் சொல்லுவோம், நானும் அதை சொல்லக்கூடாது. அது இவர் தான் நிறைய நிறைய பாட்டு கொண்டு வருவேன். நான் பாட மாட்டேன் இருந்தா பேச்சு விடும். பாடகி இறந்து உடனே அந்த பாட்டு படிக்கலாம், இந்த பாட்டு படிக்கலாம், எல்லாத்தையுமே கொண்டு வந்து தருவேன். ஆனா என்ன சமாளிக்க இவையால் மட்டும்தான் முடியும். அவ்வளவு பொறுமையான ஆள் இவன். பார்க்கவே தெரியுது. நான் சொன்னேன் அவன் இனிமேல் வா படிக்கூட நிப்பாட்டு அப்படின்னு பயப்படுறதே இல்லை. நான் சிலோட பெரிய மேடைகளுக்கு போய் போட்டின்னு வந்தால் என்ன செய்வேன், அங்கே போனாலும் அந்த பாட்டு இந்த பாட்டு படிக்க சொல்லணும், அது நான் படிப்பேன். அப்போ இங்கேயும் படித்தேன். அதுதான் அந்த இன்னொரு முக்கியமான விஷயம். எங்களோட சொசைட்டியில் இப்படி பெண்கள் இப்படி முன்னுக்கு வந்து பாடும்போது அல்லது ஒரு ஆற்றுகையை வெளிப்படுத்த ஒரு ப்ரெசன்டேஷனை செய்ய நெகட்டிவிட்டி வரும். கட்டாயம் நெகட்டிவிட்டிக்கான ரூபங்களில் வரலாம். வடிவேல் சொன்ன மாதிரி என்னென்று இன்பாக்ஸுக்குள்ளால் பல ரூபங்களில் வரலாம், கணக்கெல்லாம் வரலாம். எனக்கு தெரியுது உங்களை பார்த்தோன்னே நீங்கள் அதெல்லாம் ஈஸியாக மேனேஜ் பண்ணுவீங்களண்டு. இது ஒரு மற்ற பெண்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குமே. என்னென்னா இதுக்கு பயந்து என்ன பேர் வெளியில் வாரையில் என்ன இப்படி வந்தா இப்படி பிரச்சனைகள் வரும் இப்படியாண்டு அதை நீங்கள் எப்படி சேலஞ்சு அதை எப்படி ஏற்றுக்கொள்வீங்களா? அவ தான் சொல்லணும். எனக்கு முதல் வந்து எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தேன், ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் தானே. அதுக்கு பிறகு இவே தான் என்ன நடந்தாலும் போடுறது தான் அப்படி என்ன இவே 2 பேர் தான் சொல்லுவேன். நெகட்டிவிட்டி எப்படி எதிர்கொள்ளுறீங்க? நெகட்டிவிட்டி நான் சொல்கிறது விளங்கு தானே, டீசெண்டாக கேட்டேன் நான். அந்த சும்மா எடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவினம், சும்மா எடுத்து பேட் கமெண்ட்ஸ் போடுவினம், ஒரு பெண்ணண்டக்காகவே சில கருத்துக்கள் வரும் தானே, அதை எப்படி ஃபேஸ் பண்றீங்க? ஃபோன் கால்ஸ் வரும். அப்படி வரைக்க சும்மா என்ன ஏமாத்துவினம், உங்களுக்கு இது ஒரு பிரச்சனை நீங்க என்னட்ட வந்து சொல்லுங்க, அப்பாவுக்கு சொல்ல வேணாம் நீங்க என்ன பாத்தீங்களா எப்படி நல்ல அவன் கதையை கேட்காத காரணம் என்ன சொன்னா,
இப்போ ஒரு ஒரு கிளியோ ஒரு ஒரு பிராய்லர் கோழியோ ஒரு கூட்டில் வளர்த்தா தான் அது கணக்காக அந்த இதில் வருது. அப்போ வீட்டை விட்டு விலத்தாத ஒரு நபர் அவருக்கு குறை சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு என்ன எடுத்து அது அப்படி பயப்படுத்துவேன் நம்ம இப்படி பிரச்சனை. அதுதான் அந்த அவர் தனிப்பட்ட படியை தாண்டாத ஆள் என்னென்று ஒரு ஆள் குறை சொல்ல முடியும். அதை அகத்தி விட்டுட்டு நீ அதில் இல்லையில்ல அதில் அகத்தி விட்டுட்டு பார்க்குற அதுவெல்லாம் பார்த்துட்டு பாட்டை எடுத்து படிச்சுட்டு போய்கொண்டே என்னோட தனியா இதண்டுங்க நான் அப்பா சொல்லாம அதை முடிச்சு விடுறேன் அப்படின்னு பிரச்சனை நீங்க அப்பாட்ட சொல்லுங்க. அதுதான் அந்த அந்த வளர்ப்பு உண்மையா அந்த தந்தைக்கு தான் அந்த கிரெடிட், உங்களுக்கு தான் அந்த கிரெடிட். நான் சொல்லுவேன் அதை தான் சொல்கிறேனே. இப்போ எங்களோட வீட்டு வளர்ப்பு ஒரு செல்ல பிராணியாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் அது எங்களோட கொண்ட்ரோலில் படியை விட்டு தாண்டலையோ. இது அடுத்தவே சொல்லும் போதுலேருந்து என்ன உணர்ந்து கொள்கிறீங்க? ஒன்று தெரியுது என்னது, நீங்கள் ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமான அப்பா. ஏன் ஒரு மகளுக்கு இவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்து வளர்த்து அவளோட திறமையும் அந்த மற்றவர்கள் தயங்குற இல்லாட்டியும் ஒன்றும் செய்யல. என்னென்னு சொன்னால் அந்த இதியால் போய் கமெண்டில் அடித்து மடக்க பார்ப்பினேன். அப்போ தேவையில்லை. அதை இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியும் எங்கட பொக்கெட்டில் வந்து 1000 ரூபா காய்ச்சி இருக்கண்டா. அதை ஒரு தான் சொல்லுவாங்க கூட 2000 ரூபா இருக்கண்டா. நான் அதை நம்ப மாட்டேன். எங்கள் பொக்கெட்டில் 1000 ரூபா இருக்கு. அப்போ இவன் 2000 தான் இருக்குன்னு சொன்னால் அதை நம்ப மாட்டேன். அப்படி ஒரு கதைக்குள்ளே வந்தால் நான் சொல்லுவேன் அதை விட்டுட்டு பார்க்குற வேலை பாருங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, எங்களை ஏதோ வில்லங்கப்படுத்தின. அதுதான் ஏன் இந்த கேள்வி நான் கேட்டு நான் என்றால் சில பேர் சில முயற்சிகளை எதிர்காலத்திலும் எடுக்கலாம், சரி வராது வேறு எது நிலவில் பார்க்கும். அதே மாதிரி எல்லாட்ட வீட்லேயும் பெண்கள் ஆண்கள் இருப்பின, பெண்களுக்கு மட்டும் ஆண்களுக்கும் இருப்பின. நேர விசாரிக்காமல் தீர விசாரிக்காமல் என்ன கதையும் ஏற்றுக்கொள்ளாது. என்ன சொல்றீங்க? இப்ப நாட்டில் நடக்கிறதுக்கு நீங்கள் சொல்ற ஒரு கருத்து சரி, ஏற்றுக்கொள்ள. அதை விட்டுட்டு சும்மா இசை சார்ந்து நிறைய கேள்விகள் கேட்கணும். ஒரு அப்பாவா ஒரு என்னடா ஒரு பெண் குழந்தையை ஒரு டிக்டாக் தளத்தில் மிகவும் பிரபலமாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு தந்தைட்டு ஒரு மற்ற பெற்றாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான சில கேள்விகளை நான் இப்போது கேட்டேன். இவர்கிட்ட கரிகரன் சார் சார்ந்து இந்த இசை உலகத்தில் பிடித்த நபர்கள், அவர்கள் இந்த பின்னணி என்ன மாதிரியான ஆக்களை பிடிக்கும், என்ன மாதிரியான பாடல்களை கேட்பீங்கள், உங்களுடைய தொழிலிடங்களில் நீங்கள் இசைக்காக எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறீங்கள், அந்த விஷயங்களை அன்பு அண்ணாட்ட கேட்போம். சொல்லுங்கள், யாரை பிடிக்கும்? பாடல் இல்லையா? பாடல் இசையமைப்பாளர் எங்களுக்கு வந்து இசையமைப்பாளர்ண்டா இசைஞானி இளையராஜாக்கு மிஞ்சி தான் யாருண்டா இசைஞானி இளையராஜான்னு சொன்ன அந்த சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல அதை அவருக்கு இரவில் கேட்டு படுத்தா தலைவடி அப்படியே அந்த அப்படியே போயிடும். அதே மாதிரி அந்த ஓ வந்தது பெண்ணா அது அந்த குரல் அப்படி இருக்கும் வந்து அப்படியே போகும் அவர்கிட்ட குரல். அப்போ அது என்ன சொல்லுங்க, அது என்ன நான் இது வரைக்கும் அவர்கிட்ட ஃபோட்டோலாம் பார்த்துருக்குறேன். நேராக இப்போ காக்கணுமெண்ட் ஆசையாக இருக்குது. ஆனால் அது நடக்குமான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு தானே நிறைய நம்பிக்கை இருக்கு. ஒரு போட்டோவை வச்சே இவ்வளோ அலுவலை கொடுத்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு நல்ல பாடகராக பாடுறீங்க. ஒரு அதில் விஷயம் இருக்குது, மானசீக உருவன்றதை தானே எதிர்காலத்தில் நடக்கணும். இல்லை அப்படி வியந்து ஒரு காலம் பார்த்தால் நாங்கள் எங்களை அறிமுகப்படுத்தினாங்கள்லாம் நினைவு கூறுவோம். ஆனால் சொல்லுங்கள், ஃபோட்டோவில் பார்த்த ஆளை நாங்கள் நேரடியாக பார்க்குறோம்ண்டேக்க அது எங்களுக்கு ஒரு அபூர்வம் தான். நிச்சயமாக ஒரு ஒரு என்னென்னு சொல்கிற அதை வார்த்தை இல்லை. கட்ட இந்த இலங்கையை கிளக்கி கொண்டிருக்கும் அப்பாவினதும் மகளினதும் நேர்காணலை செய்து கொண்டிருக்கிறோம். இவர்களுக்கு இந்த இடத்துல நிறைய பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கலாம், சில வேளை ஆசை இருக்கலாம். இந்த இசைத்துறை சார்ந்து நிறைய விஷயத்துக்கு நன்றி சொல்கிறதுக்கு நேரம் காணாது. இந்த இசைத்துறை சார்ந்து உங்களுக்கு என்ன யாருக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுறீங்க? கூடுதலாக இந்த உற்றார் நண்பர்கள், இப்போ எங்களோட ஸ்ரீலங்கா மக்கள் நிறைய ஆதரவு தெரியினேன். அப்போ இந்த 2 மொழி தானே இருக்குது. அப்போ இந்த 2 மொழி பாடலும் படிக்க நல்ல ஆதரவு வருது. அப்போ வேறு ஹிந்தி பாடலும் வந்து படிக்கிறா, வேறு மொழியில் எது ரெண்டிங்காக பாடவாக இருந்தால் அந்த பாட்டையும் எடுத்து படிக்க வைக்கிறேன். அதையும் எடுத்து படிக்க வேண்டாம். அதாலையும் கூடுதலாக ரசிகர் வருது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, என்னடா பார்த்தா தலையை குடிச்சோன்னு இந்த பாட்டில் போகிறேன், ஆனால் டிக்டாக்கில் பாட்டெல்லாம் கல்லாக்குறீங்க என்ன இவ்வளோ நாள் இப்போ இங்கே இருந்தேன். அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ கதைக்கு ஒருத்தரோட அப்படி சொல்கிறேன் உண்டு செயல் மட்டும். அப்போ இது ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறேன், நான் பாட்டு பார்க்கணும் டிக்டாக்லேயே பாருங்க, இதில் எல்லாம் படிக்கல. அது அதில் நாகரிகம் இதாக போயிடும், அது ஒரு இதாக போயிடும்.
அதை பாருங்க அப்படி கடை டிஷாலினிட்ட கேட்போம். இசைத்துறை சார்ந்து கல்வி புலமை சார்ந்து சொல்லிட்டீங்க. இசைத்துறை சார்ந்து உங்களுக்கு பிடித்த நபர்கள் யார் யார்? இசைத்துறை எனக்கும் இசைஞானி இளையராஜா ராஜா சார் தான் விருப்பம். வேறு ரமன் சார்? ஓ அவரையும் கட்டை பிடிக்கும் எனக்கு. அடுத்தது பாடகர்னா ஹரிஹரன் சார், அவரை பிடிக்கும். ஏன்னா நிறைய நல்ல காதல் பாடல்கள்லாம் அவர் இப்போ எங்களுக்கு ரசிகர்களான நாங்கள் கதைக்கலாங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு கிழமை முன்னே தான் சொன்னார், இவ்வளவோ லவ் ஸ்டோரி பாட்டாக தான் நான் படிச்சிருக்கிறார் ஹரிஹரன் அவர்கள். நானுங்க எந்த லவ் ஸ்டோரி பாட்டு எடுத்தாலும் முன்னுக்கு நிற்கிது. உண்மை உண்மை உண்மை. அப்போ நான் அந்த பாட்டு தான் நான் வந்து சின்ன சினிமா பாட்டு கேட்க மாட்டேன். இப்ப இவர் தான் என்ன அப்படி போஸ்ட் பண்ணி இப்பதான் நான் சொன்ன ஒரு லவ் ஸ்டோரி பாட்டுன்னு சொன்னா உள்வாங்க ரசிக்கணும். இப்போ பெண்கள் அழகை ரசிக்கணும், ஆண்கள் அழகை ரசிக்கணும். அப்பதான் பாட்டு அப்படியே குரல் அப்படியே வரும். இதை விட்டுட்டு எனக்கு அங்க வரைய இங்க வரைய வேண்டாம். இப்போ ஏதாவது ஒரு ரசனைக்கு போனால் அந்த பாட்டு வரும். கட்டாயம். இப்போ இந்த ரசனை அவர்களுடைய எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு இன்னொரு பாடலை கேட்போம். அந்த பாடலை கேட்டால் இது எனக்கு ஹரிஹரன் சார் பிடிக்கும், சொர்ணலதாமாவும் பிடிக்கும். சொர்ணலதாமாவும் பிடிக்கும். சரி, இப்போ நாங்கள் ஆப்பிள் பண்ணி நீ யாரோ அப்பாவினுடைய குரல்ல அந்த பாட்டை ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய குரல், எங்களுடைய அன்பு அண்ணாண்ட குரல்ல எப்படி இருக்குன்னு நீங்கள் இந்த பாடலை கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. பெண்ணே உன்னை மறுமுறை பார்த்தால் லவ் யூ சொல்வாயா? பாவம் ஐயோ பைத்தியம் என்று பார்வையினாலே கொல்வாயா? உலகின் விளிம்பில் நீ இருந்தாலும் அங்கும் வருவேன் அறிவாயா? உயிரை திருகி கையில் தந்தே ஓகே என்று சொல்வாளா? ஆமாம் என்று சொல்லிவிட்டால் ஆண்டுகள் 100 உயிர்த்திருப்பேன். இல்லை என்று சொல்லிவிட்டால் சொல்லின் முடிவில் உயிர் திறப்பேன். நான் இன்னொரு கருவில் பிறந்து வந்தேனும் மீண்டும் காதலிப்பேன். எங்கோ ஓர் சாலை வளைவில் என் பின்பம் தொலைந்ததடி, அங்கேயே நின்று கொண்டு என் உயிர் ஏங்குதடி. நிறைய பாடல்கள், நிறைய திறமைகளை மறைத்து கொண்டு எங்களுடைய கலைஞர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குரிய வாய்ப்பு களங்கள் வந்து ஒரு பிராண்டட் மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இந்த சில மேடையில் பாடினா தான் பிராண்ட் மாதிரி. இப்போ இவர்களுக்கு திறமை எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியும், 2 பேருக்கும் அப்பாக்கும் மகளுக்கும். ஆனால் சில மேடைகள் கிடைக்க வேணுமென்றால் திருப்ப நான் இந்த காணொலியில் சொல்கிறதா தான் அது நடக்க வேணும், நடக்கும். இதை பார்க்கிற பரிந்துரைக்கிற குழு எல்லாரும் இவர்களையும் ஒரு தரம் இந்த முறை இவர்களை இலங்கையிலிருந்து அனுப்பினால் அந்த எங்களுடைய நாட்டுக்கும் பெருமையாக இருக்கும் என்று நினைக்கக்கூடிய ஒரு அப்பாவும் மகளும். ஸோ இப்போ மகள்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கல, திருப்பவும் அவர்கிட்ட தான். ஏன்னா அவள் நினைப்ப சும்மா ஒன்று நிறுத்தி விட்டுருக்கான் இதில். ஓகே, என்ன ஒன்று கதைக்க முடியலன்னு கேட்கலாம் சில வேளை. உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பாடல்களை பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்? நண்பர்கள் எல்லாம் நல்ல சப்போர்ட் தான். யாராவது பிரத்யேகமா இருந்தா சொல்லலாம். இப்ப உங்களுடைய நண்பி யாராவது திருப்பம் அப்பா தான் சொல்றார், சொல்லுங்க. ஏன்னு சொன்னா நான் கதைக்க விட மாட்டேன். இவளை என்ன கதைக்கிறாலும் நாங்கள் அப்படியே பார்த்துட்டு இருப்போம். அது நல்லது, ஒரு தந்தையாக அது நல்ல இயல்பு. விடுவோம். என்னடா என்ன கேட்ட நீங்க? நன்றிகள் இந்த கமெண்ட்ஸ். அவை வந்து நல்லா இருக்கு, நீ கட்டாயம் ஒரு நல்ல மேடைக்கு போவ அப்படின்னு அவ என்கரேஜ் பண்ணுங்க. ஹலோ பேர் அவர்கள் ஆசைதாங்க இல்ல, அவ தகுதியா சொல்றவே எல்லாத்தையுமே டைரக்ட் பண்ணின டைரக்டர் பாருங்க. அவர் எனக்கு கதை வருவார். ஒரு பிள்ளையே செதுக்கின ஒரு அப்பா, ஒரு பிள்ளைய மேடைக்கேற்ற மாதிரி எவ்வளவு நுட்பமான இசையறிவு இருந்தால், அவரை இசையை படிக்காட்டியும் எவ்வளவு ஞானம் இருந்தால் அதை செதுக்கி. கேள்வி ஞானம் தான், ஓப்பினாவே சொல்கிறேன். எனக்கு கேள்வி ஞானம் தான். இவ தான் சங்கீதம் படித்தா, எங்களோட பெரம்படி ஒழுங்கு டீச்சர்கிட்ட படித்தவா முடிச்சுட்டா. அதுக்கு பிறகு சினிமா பாட்டுக்குள்ளே என்னோட இருந்து பார்த்தேன். அப்பாடா, எனக்கு ஒரு மேடை வாய்ப்பு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, இவளோட சேர்த்து 4 பேருக்கு இந்த ஒரு பாட்டையும் காட்டி விட மட்டும் தான். பிறகு அந்த கமெண்ட்ஸில் போட்டுக்கொண்டிருக்குகள், இவ அங்கே அனுப்பலாமா இங்கே அனுப்பலாமாண்டா. அதுக்கு நாங்களும் அனுப்போம். நீங்கள் தான் அனுப்ப வேணும். இந்த இந்தியாவிலேருந்து நிறைய பேர் பார்ப்பீங்க. இந்த
பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேணும், இந்த அன்னைக்கும் சேர்த்து ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். ஏன்னா அந்த கம்பம் வந்து நல்லா இருக்குது, ஒரு புதுசாக இருக்குல்ல, அப்பா மகள் பாடல்ன்றது வந்து ஒரு புதுசாக இருக்குது. அது ஒரு எங்களோட ஃபர்ஸ்ட் அந்த போன ஃபர்ஸ்ட் பாட்டு, அந்த பாட்டுக்கும் எல்லாரும் நல்லா விரும்பினது தந்தை மகள் பாசம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்படின்னு தான் நிறைய பேர் கமெண்ட். சரி, இந்த பாட்டை கேட்டால் இன்னும் பிடிக்கும் அவர்களுக்கு. சொல்ல வார்த்தை இல்லை, நிறைய விஷயங்கள் காட்டியாச்சு, நிறைய விஷயங்கள் பாடல்கள் கேட்டாச்சு. ஒரே ஒரு கருத்து மட்டும்தான், இந்த இவர்களுக்கு உரிய வாய்ப்புகள், இவர்களுக்குரிய மேடைகள் அமைய வேண்டும், அவர்களுக்குரிய ஊக்குவிப்புகள் நீங்கள் செய்ய வேண்டும். அவர்களுடைய தொலைபேசிக்கு அடுத்து ஒரு வாழ்த்துறை அல்லது அவர்களுக்கு அங்கேருந்து வரைக்க ஒரு 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 மியூசிக் டிவைஸ், இந்தாங்க ஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் நல்லா பாடுறீங்க, நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும், இந்த டிவைஸ் நான் வேண்டித்தரலாம் உங்களுக்கு, நீங்கள் அதை வச்சுருங்க. மெட்டாக்களுக்கு சொல்ல மனம் பெறாது, நான் அந்த துறை சார்ந்து ஓண்டா தேடினான் இன்றைக்கு எனக்கு அதன் அருமை தெரியும். யாராவது பார்க்குறாக்கள், சரி அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு மைக், நல்ல ஒரு ரோட் மைக் அல்லது ஒரு நல்ல ஒரு சவுண்ட் கார்ட் இந்தாங்க வச்சுருங்க, எங்களோட காசுக்கு ஒரு சின்ன காசுன்னு அது வேண்டிய அவர்கள்ட்ட நேர தொலைபேசி இலக்கம் தந்திருக்கேன். இதில் திருப்பம் சொல்லிட்டு நான் இப்படியான சேரிட்டி ஒர்க்ஸுக்கு செய்கிறது இல்லை, அதால் என்ன இந்த விஷயம் சம்பந்தமாக கேட்கவும் வேண்டாம், நேரடியாக டிஸ்க்ளைமர் பண்ணுறேன். ஆனால் அப்படியான விஷயம் நடக்கணுமென்று ஆசைப்படுவேன். ஒரு கருவியாக, கடவுளுடைய ஒரு கருவியாக கையை காட்டியவரால் நான் இருக்க வேணுமென்று. உண்மையாக ஒரு ஸ்டூடியோ போட்டு பாடணுமென்று ஆசையா? ஸ்டூடியோ பெருசாக எனக்கு அந்த ஆசையில் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து அதை வச்சிருந்தாலும், நீங்கள் பாட்டு படிக்கிற ஆளாக இருந்தாலும் எங்களை ஒரு ரசித்து நீங்கள் எங்களுக்கு அழைப்பு எங்களை கூப்பிடுறீங்களே, கட்டாயம் பெருவனும் வந்து நீங்கள் ஒருக்கா வந்து பாட்டு படிச்சுனாக்க ஒருக்கா இதை தந்துட்டு போகணுமெண்டா. நாங்கள் இவ்வளோ இடத்தையும் ஒதுக்கி, எனக்கு உண்மையாக உங்களோட வீட்டை வாரது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த உங்களோட குரலை வந்து நான் இப்படி சும்மா நோமலாக காட்ட விருப்பம் இல்லை. ஏனெண்டா அதை மாதிரி காட்டணும். ஓகே, அதுதான் நான் ஆசைப்பட்டேன். நான் மற்றது ஏனெண்டா அவ்வளோ நல்லா இருக்கும். யாழ்ப்பாணத்துலேருந்து 25 கிலோ மைல் தாண்டி வேறு வந்து சந்திச்சுட்டு போகிறோம். ஒரு கலைஞனுக்கு ஊக்கம் கொடுக்க எங்களை கேட்குறாரே மதிப்பளிச்சு, அதற்கு நாங்கள் மதிப்பளிக்கணும் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கிறோம். நன்றி. அதான் அவர்களுக்கு அந்த ஸ்டூடியோ போடுற ஆசை இருக்கும்னு கேட்டு நான் ஸ்டூடியோ நீங்கள் ஒரு ஸ்டூடியோ இல்லை உங்களை போடலாம். ஆனால் அதைத்தான் சொல்கிறேனே, எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் நேராக சொல்கிறேன். வீடியோவுக்கு கதைக்கிற ஆள் இல்லை, எனக்கு ஏதாவது கொஞ்சம் அடிப்படை தெரியுமென்றா நான் சொல்லித்தருவேன். இப்படி தான் செய்கிறதுன்றதை நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி தருவேன். ஆனால் மிச்ச விஷயங்கள் நீங்கள் தான் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும், இல்லையா? யாராவது ஒரு அன்பர் அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக. உங்களுடைய பாடல்களை இவர்களுடைய டிக்டாக் ஐடியின் லிங்கும் நான் பின் பண்ணி விடுறேன் அந்த டெஸ்கிரிப்ஷனில், போய் பாருங்க. அப்படி பாடிக்கொண்டிருக்கணும்னு சொல்லி மறக்காமல் வாயார வாழ்த்துங்கோ, நிறைய வாயார வாழ்த்துங்கோ. சொல்லுங்கள். நல்லதையே இணைப்போம், நல்லதையே செய்வோம், பாடலை அப்படியே படித்து கொண்டே போவோம். ஏதாவது சின்ன பிள்ளைகள் இருந்தால் இது அங்கே நாகரிகமான முறையில் அங்கே திருத்துங்க, இங்கே அப்படி சொல்லுங்கள். அடுத்து அப்படி இப்படி போடாதவர்கள் போடுறவே தங்கட இதில் வச்சு போடாதீங்க, வேறு ஒன்றில் வச்சு அது இப்படியும் இருக்குது. என்னென்னு பொறாமை உள்ளவர்களும் செய்கிறது, அவையே கணக்கெடுக்க தேவையில்லை. நாங்கள் டிஷாலினிட்ட கேட்போம், ஒரு மோட்டிவேஷனான பெண்ணுன்ட்டு தெரியுது. அவட என்னென்னு சொல்கிறது, பாடி லாங்குவேஜை பார்க்க. இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து இப்படி படிப்பு தான், பாட்டு தான் என்று செய்து காட்டி கொண்டிருக்கிறீங்க. துணிஞ்சு ஒரு வீடியோவில் வர சொல்லியிருக்கிறா, நான் இன்னவா வருவேனண்டு, இன்னவா வர்றதுக்கு முயற்சிப்பேனண்டு. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஆளாலாம் அப்படி கதை கேளும். உங்களோட தன்னம்பிக்கை மற்ற பெண்களுக்கு எப்படி இருக்க வேணுமென்று ஒரு வார்த்தைகள். எந்த தன்னம்பிக்கையா? உங்களோட தன்னம்பிக்கை, நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் இப்படி தான் ஒரு பெண் இருக்க வேணுமென்றதை காணொலி.
அது வந்து எல்லாமே வீட்டை போய் ஓப்பனாக சொல்லிட்டவன்டா அது பிரச்சனை இல்லை. வெரி குட். அது பிறகு கட்டாயங்களுங்க இதான் முதலாவது பாயிண்ட். பயந்து இருந்தால் தான் அது அதை மறைக்க இன்னொரு பொய் சொல்லி அதை மறைக்க இன்னொரு பொய் சொல்லி அது பெருசாயிரும். வீட்டை நான் வந்து சொன்னாலும் அவை அதை என்ன சந்தேகப்பட மாட்டேனான். அது அப்படி சந்தேகப்படக்கூடாது. என்ன அவை எங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் தெரியணும். ஆனாலும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். அப்போ அதுக்காக நான் எல்லாமே வந்து ஸ்கூல் போனால் விடிய போனது வரும் வரைக்கும் என்ன நடந்துச்சு அவ்வளோன்னு சொல்லுவேன். சரி, இவளுக்கு கிடைச்ச என்ன பெருமையாக சொல்லல, இவளுக்கு கிடைச்ச உங்களுக்கு தானே அந்த அம்மாவும் அப்பாவும் ஒரு இசைத்துறை படிப்பு எனக்கு கிடைச்சிருந்தா என்ன சொன்ன அப்பத்தே சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். அப்பத்தே கஷ்டம் அப்போ அது வந்து என்ன சொல்லுங்க, அதை நான் அப்படியே ஒரு 20 வருஷமாக பாட்டே படிக்காம விட்டுட்டேன். உங்களுக்கு ஓப்பனா சொல்கிறேன். அந்த ஒரு தான் ஊக்கி வச்சேன் என்னடா வரிகள் சொன்ன மாதிரி என்ன போகல மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆளை கட்டாயம் போகணும் ஐயா. உங்களோட அம்மா அம்மா இல்லை, நான் அவர்கிட்ட தான் கேட்க போகிறேன். உங்களோட அம்மா செட்டியாக கஷ்டப்படுவோம் இல்லையா? உங்களுக்கு சாப்பாடு செய்தாலேருந்து உங்களை படிக்க எழுப்பிடுறதுலேருந்து பெரிய ஒரு 2 வார்த்தைகள் பாராட்டி இந்த பெண்களுக்கு கட்டாயம் தேவை. ஏன்டா இப்போ சில பேர் நிற்கிறவே யாழ்ப்பாணம் பிள்ளைகள் தாயில பாசம் காட்ட சொல்லி கேட்குறவே இல்லை, அது உரிய இடத்த காட்டுவோம். உரிய இடத்துல அவ அப்படி எங்களுக்கு கிடைக்குதா என்ன வாண்டி எனக்கு தெரியாது. கிடைக்குதா என்னோட கடவுளுக்கு தான் தெரியும். அது கிடைக்கிற இடத்த நாங்கள் கட்டாயம் காட்டுவோம். சரி, இப்போ டிஷால் நீ அம்மா பற்றி சொல்லுவாள். இவர் வந்து இந்த படிப்பு ஓயல்ல இவர் நம்பல நான் படிச்சு எடுப்பேன். இவர் வந்து சரி பரவாயில்ல என்னண்டா வரட்டும். அவர் அந்த நல்லா ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு. வேற யாக்களை சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு இப்படி சொல்லியிருப்பாரு. அவள் எடுப்பேன். அம்மா தான் இப்போ யாரும் சொல்லுவேன் நம்ம இந்த பிள்ளை இப்போ என்னது படிக்க இயலாது, அவ்வளோத்துக்கு எடுக்க இயலாது, ஓரளவு தான் இந்த வீடியோவும் பார்த்தோன்னு தான் நெருப்பு நெஞ்சில் அது பியூஸ் போகுமா பியூஸ் போகும். இங்க படிக்க இயலாது எடுக்க இயலாது அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறதுக்கு நிறைய இருக்கு, சொல்லுங்க. அப்ப அம்மா தான் வீட்டை வந்து சொல்லுவா, இப்படி சொல்லினா கட்டாயம் நீ எடுத்தே ஆகணும் அப்படின்னு நல்லா மோட்டிவேட் பண்ணுவா. அவ தான் ஆனா நிறைய டியூஷனுக்கெல்லாம் ஏற்றிக்கிறாக்கல. ஒரு டியூஷன் தான் போனான், அதை படிவா அவள் தான் பிடி எழுப்பி விடுறது, எழுப்பி போட்டு 2 பேரும் எழுப்பி இருப்பினோம். நான் பிடி எழுப்பி படிக்கிறேன்னே வேற 2 பேரும் எழுப்பி இருந்துருவேன் நான் படிக்கிற பார்க்க. அது பிறகு நான் அந்த குறைய மார்க்ஸ் அப்படி எடுத்துட்டேன்னா அதுக்கு பேச மாட்டேன். சரி இதில் ஏன் பிள்ளை அது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சமாளிச்சு முதலாவது பேச்சு வரும், பேசுவினா அது பிறகு பாவம் அப்படி என்னோட என்னன்னு சொன்னா இப்போ 24 மணித்தியாலமும் இவளை கண்காணிப்போம். இப்போ ஒரு கதைக்கு சொல்கிறோம். கண்காணித்து கொண்டு வந்துட்டு அப்போ உங்களோட பிள்ளையை பற்றி உங்களுக்கு தெரியும். அடுத்தவே சொன்னால் அதை காதால் கேட்டு மண்டைக்கு ஏற்றி விதவிதவா வச்சு யோசிச்சு ஒரு சொல்ல 100 ஆக்கி 100 அவையே சிந்திப்பினேன். சிந்திச்சு இஞ்சவா நீ அப்படி செஞ்சு இப்படி அப்போ அவை சொன்னவே இப்போ அதை வாசலோடைய தூக்கி எறிஞ்சிக்கும் பெருப்பு வந்துடும். அப்போ அதைத்தான் சொன்னேன், உங்களோட செல்லப்புறாணியை வீட்டில் இருக்கிற உங்களுக்கு தெரியும் தானே. ஒரு இசை சார்ந்த காணொலியில் பேரண்டிங்கை பற்றி நிறைய கதைச்சிருக்கிறோம். இதுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்களா தெரியும். சில பேர் அதை ஒரு கேள்வி அங்கே கேட்கலாம், என்ன நிறுவன் அன்பொன்னா விஷால் நீங்கள் கூப்பிட்டுட்டு பேரண்டிங்கை பற்றி பெற்றார் வளர்ப்பு எப்படி கதைக்குதுண்டு நாட்டில் நடக்கிற விஷயங்களை ஒரு ஃப்ரீயாக ஒரு பிள்ளையை நல்ல வடிவாக படிப்பிச்சு பாடல் துறையிலையும் வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு தந்தையினது கருத்துக்கள் இசைத்துறைக்கு மட்டுமில்லை, அவர்களுடைய தன்னம்பிக்கை, அவர்களுடைய பிள்ளை வளர்ப்பு யாழ்ப்பாணத்தின் கலாச்சாரத்தை பறைசாற்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த கேள்விகளையும் கேட்டேன். இப்போ அவர்களுடைய இன்னும் ஒரு பாடலையும் கேட்டுவிட்டு தொடர்ந்து பேசுவோம். வாலிபத்த கிள்ளுதடி உந்தன் அழகு, வாசனைகள் பூசுதடி வண்ண கனவு, கண்ணுக்குள்ள மிதந்தது 2 நிலவு, காணவில்லை இப்பொழுது எந்த மனது, சொல்லாத 100 கதை சொல்லும் உறவு, சூடாக ஆனதடி காதல் இரவு, என்னோடுதான் நான் இல்லையே எல்லாமே நீதானா, உன் பேரை காதல் தானா தில்லானா போட பந்தமானா, ஓ வந்தது பெண்ணா வானவில் தானா. நிறைய பாடல்கள், நிறைய அற்புதமான குரல் வளம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம். எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியை ஹெட்செட் அடித்து கேட்டுருந்தீங்களோ தெரியாது. அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில அரைவாசி இழந்துட்டீங்க ஐயா, அதான் உண்மை. நான் கேட்டவுடன்
உடனே வந்து எங்களுடைய கலையகத்துக்கு வந்து எங்களுடைய குடும்பத்தோடு ஒரு அந்யோன்யமாக இன்றையிலிருந்து அவர்களும் எங்களுடைய ஒரு குடும்ப நண்பர்களாகிவிட்டு எங்களுடைய அன்பழகன் அண்ணா டிஷாலினி அவர்களுடைய ஒரு நேர்காணலை பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய கலைஞர்கள் இலைமறை காயாக இருக்கிறார்கள். சரியான வசதி வாய்ப்பு, சரியான டூல்ஸ், சரியான மேடை அங்கீகாரங்கள் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய இசைப்பயணம் அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்படியான கலைஞர்களை நாங்கள் இன்னும் அறிமுகப்படுத்துவோம். அவர்களுக்கு நீங்கள் யாராவது புலம்பெயர் உறவுகள், வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள், உங்களுக்கு இப்படியானவர்கள் இந்த கண்டாக்ட்ஸ் இருந்தால் அவர்களை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உதவலாம். அது மட்டும் இல்லை, இப்படியான மியூசிக் சம்மந்தப்பட்ட டூல்ஸ், மைக்கோ இல்லை ஒரு நல்ல சவுண்ட் காட்டோ இல்லை ஒரு மொனிட்டரோ நீங்கள் காசாக கொண்டு வந்தவர்களுக்கு கொடுக்க தேவையில்லை. அந்த பரிசு பொருளையை கொண்டு வந்து நேரடியாக அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் சொல்லியிருக்கிறேன், அவர்களுடைய வீட்டு அட்ரஸ் சொல்லியிருக்கிறேன், அவர்களுடைய டிக்டாக் ஐடி சொல்லியிருக்கிறேன், நேரடியாகவே சொல்லியிருக்கிறேன். காரணம் வந்து அந்த இசையை பருகுவர்களுக்கு தான் தெரியும். இப்போ இதை குடிக்கிறவனுக்கு அந்த டேஸ்ட் விளங்கும், சோடா குடிக்கிறவனுக்கு அந்த டேஸ்ட் விளங்கும். இசையை பருகிற என்ன மாதிரி இந்த மூண்டுக்கும் அந்த டேஸ்ட் விளங்கும். நான் மட்டும் குடிக்கணுமெண்டு இல்லை, என்னட்ட இருந்தால் நான் வேண்டி கொடுப்பேன். என்னட்டையே நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிக்கிறேன். அப்போ என்னால் முடிஞ்சதை நான் செய்யலாம் என்போன்னா தங்கச்சி. ஸோ உங்களுக்கு அந்த வசதிகள் யார் மூலமாகவோ கிடைக்க இறைவன் ஒரு வழியை ஏற்படுத்துவான். 2 பேர்கிட்டையும் கேட்போம். முதலாவது அவர்கிட்ட கேட்போம், அப்புறம் உங்கள்கிட்ட கேட்போம். இந்த இடத்துல இறுதியாக அவர்கிட்ட கேட்டால் அது அண்ணா தான் சொல்லி வேற ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்லுங்கள். இறுதியாக இந்த இளத்து கலைஞராக என்ன சொல்ல வாரீங்க மற்றவர்களுக்கு? என்ன எப்படி இருந்தால் சாதிக்கலாம், இந்த காலத்தில் என்னென்ன செய்து சாதிக்கலாம், எப்படி எங்களை வெளிப்படுத்துறது, எங்களோட திறமைகளை என்றதை சொல்லும். எங்கள்கிட்ட இருக்கிற திறமையை வடிவாக வெளிப்படுத்தி கொண்டு இருக்கணும். அப்படி வெளிப்படுத்தி கொண்டு போய்க்க தான் வருவினோம். நல்லா இல்லை இனிமே பாடாதீங்க முதலாவதாவே வந்து இந்த கடகத்தால் மூடின மாதிரி மூடுவினோம். ஆனால் கணக்கு எடுக்கக்கூடாது. அது கணக்கு எடுக்கக்கூடாது. அதை விட்டுட்டு அப்படியே போய் அந்த கணக்கெடுக்காமல் இருக்கிறது பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கணும். அதான் இங்கே இருக்குது சிங்கம். அதைத்தான் நான் சொன்னேனே. இப்போ தமிழ் பாடல்கள் நிறைய படித்து கொண்டு வந்தவா. அப்போ நான் சொன்னேன், இப்போ எங்களோட நாட்டில் சிங்கள மொழி பாடலும் இருக்குது தானே, சிங்கள பாடலும் இருக்குது, வேறு மொழி பாடலாம் படிச்சாண்டா எனக்கு அது டக்குன்னு விராதியாண்டால் அப்படி வெறும் மொழி உனக்கு படிப்பு அறிவு ஆற்றல் இருக்குது, அதை லாங்குவேஜில் மாற்றி எடுக்கக்கூடிய தன்மை உனக்கு இருக்குது. ஆனால் எனக்கு இல்லை, அது எனக்கு அது இல்லை. ஆனால் அதெல்லாம் படித்தோன்னே இப்போ எங்களோட அதுகள் வந்து எல்லா மொழி பாடலும் நல்லா படிக்கிறா என்ற மாதிரி. உங்களோட டிக்டாக் ஐடியை இருக்க சொல்லிவிடுங்க. என்ற டிக்டாக் ஐடி அன்பழகன் டிஷாலினி. அன்பழகன் டிஷாலினி என்று டிக்டாக்ல தானே, யூடியூப் தளம் இருக்குல்ல, அதுவும் அன்பழகன் டிஷாலினி. அன்பழகன் டிஷாலினி மூன்றும் அன்பழகன் டிஷாலினி இருக்குது. அவர்கள் புது ட்ரெண்டிங் அதான். யாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்லை, இலங்கை மட்டும் இல்லை, உலகத்தையே கலக்கி கொண்டிருக்கின்ற ஒரு தந்தையும் மகளும். நிறைய பேர் அவர்களுக்கு ஃபேன்ஸ் இருக்குது. அவர் அதான் நஞ்சனி, அவருக்கு ஒரு தன்னடக்கம் உள்ளுக்கு தெரியும் தான் யாருன்னு சும்மா வெளியில் பில்டப் பண்ணி நடிப்பண்டு விடுறார். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கடைசியாக? நான் சொல்கிறேன், அதைத்தான் சொல்கிறேனே, எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. எங்களுக்கு நிறைய ஆதரவு தந்துருக்குறீங்க. யாராவது ஒரு குறை சொன்னால் அதை பெருசுப்படுத்தாதீங்க, தீர விசாரிக்காமல் ஒன்றும் செய்யாதீங்க. எங்களுக்கு நிறைய சப்போர்ட் தந்துருக்குறீங்க. பார்ப்போம், நாங்கள் ஒரு காலத்தில் மறுபடிய வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்கையா அது எனக்கு சொல்ல தெரியாது. சரி, இப்போ உங்களோட குரல் வளத்தை என்னென்று பாவிக்கணுமென்று எனக்கு தெரியும். ஏன்னா நான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறேன். நான் நல்ல ஒரு வாய்ஸ், உண்மையாக அதைத்தான் சொல்கிறேன். யாழ்ப்பாணத்தில் மியூசிக் பண்ணுற ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு வோக்கல் வேணுமெண்டா இவற்ற அன்பண்ணான்ற வோக்கலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். தங்கச்சின்ற வோக்கல் சும வோக்கல் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அவர்களுக்கு ஒரு சான்ஸை கொடுத்து ஒரு சின்ன ஒரு ஊக்குவிப்பு தொகையை கொடுத்து, ஓகே தங்கச்சி இந்த லவ் ஸ்டேக்கு ஒரு சாங் ஒன்று செய்கிறோம், அப்பாவும் நீங்களும் பாடுங்கோ, நாங்கள் பேமெண்ட் ப்ரொடக்ஷனை செய்கிறோம். அந்த சான்ஸ் இது உண்மையாக இந்த பாடல் படிக்கத்தான் வேணும். உண்மையான முறையில் சரியான முறையில் தொடர்பு கொண்டு சரியான முறையில் அதை உங்களுக்கு தான் அந்த பாட்டை தெரியணும் என்று சொன்னால் கதைங்க. அது கொசி படிக்கிறதுக்கு அது டைமை வேஸ்ட் ஆகாதீங்க. அங்கே இங்கே அங்கே கூப்பிட்டுட்டு உண்மையா நீங்க செய்யற உதவி என்று அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கறது. நேர கண்ணுக்கு முன்னால தெரிகிற எங்களுடைய இசையமைப்பாளர்கள் இருக்கணும், அவர்கள் இந்த ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறீங்க, இன்னரை கூப்பிடுங்க, பாடுங்கோ, பேமெண்ட்டை கொடுத்தாச்சு, முடிஞ்சுது. இதை விட்டுட்டு அங்கே வாங்கோ இங்கே வாங்கோன்னு அவர்களை அழைக்கிறது வந்து அவர்கள் வந்து இது ஒரு பேஷனாக செய்து கொண்டிருக்கணும். அவர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையும் இருக்குது, அவர்களுக்கு தொழில் இருக்குது, அவர்களுக்கு படிப்பு இருக்குது. ஸோ அலைஞ்சால் அதுக்குரிய பேமெண்ட் சரியாக கிடைக்கும். ஸோ எல்லாம் மாறும். உங்களுக்குரிய மேடை அங்கீகாரங்கள் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும். தமிழ் எந்திரன் யூடியூப் தளத்தில் இலங்கையிலே கலக்கி கொண்டிருக்கின்ற
உலகமெல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு அப்பாவும் மகளும் முக்கியமாக பாடல் வாயிலாக எங்களுடைய யாழ்ப்பாணம் பண்ணை கடற்கரையில் நின்று அற்புதமான பாடல்களை பண்ணியாண்டே வந்து ஓ ஐயா பண்ணையும் பண்ணை என்ன வைப்போம் அப்பாவும் மகளும் ஓகே அதை இதை கேட்குறாங்க பண்ணியை விட்டு நான் யாழ்ப்பாணத்தை விட்டு போகிறேன் அப்போ எவ்வளவோ பெட்ரோல் வேணும் அப்போ பக்கத்தில் உள்ள எங்கட குறுகிய யாழ்ப்பாணத்துக்குள்ள காட்டிட்டு நாங்கள் பார்ப்போம் இன்னொரு லீவ் ஒன்று வெறியக்கு அப்படியே கொழும்பு அங்கே போயிட்டு எல்லாத்தையும் காட்டுறோம் என்ன மேட்டர் அது இல்லை பண்ணையோ அல்லது லொக்கேஷனோ இல்லை மேட்டர் வோக்கல் தான் மேட்டர் குரல் தான் மேட்டர் அதுக்கு தான் நான் இங்கே கூப்பிட்டேன் நான் இல்லாட்டி நானும் வந்திருப்பேன் அங்கே உண்மையாக இந்த நேரத்தில் நான் வந்து எனக்கு ஆதரவளிக்கிற இலங்கையில் மட்டுமில்லை எல்லா நாடுகள்ல இருந்தும் எல்லா தளங்கள்ல இருந்தும் எனக்கு ஆதரவளிக்கிற எல்லா நண்பர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களோட ஆதரவு தான் இவ்வளோ தூரம் எங்களை வளர்த்து விட்டுருக்குது. ஸோ நீங்கள் இல்லாட்டி இப்போ நாங்கள் இல்லை. இந்த நேரத்தில் உங்கள் 2 பேருக்கும் கண் திருஷ்டி பற்றக்கூடாது. இந்த உண்மையாக வரும் அந்த அப்படி ஒரு விஷயம் இருக்குது. நிறைய விஷயத்தை ஒரு அப்பா அம்மாவும் ஒரு சோர்வு இல்லாமல் தொடர்ந்து அப்படியே எனர்ஜியாக நிறைய ரசிகர்கள் ஏனெண்டா இந்த நாளையில் நிறைய பேருக்கு டிப்ரெஷன் என்ன ஒரு திருப்தி இல்லை லைஃப்லேருந்து பார்த்துட்டு ஒரு பிறகு இந்த அப்பா அம்மாவும் பாடுதுன்னு சொல்லி மகிழ்விச்சு கொண்டிருக்கின்றீர்கள். அது நிறைய தூரம் தொடர வேணும். என்ன சோதனை வந்தாலும் நீங்கள் அதை நுட்பமாக கையாண்டு இன்னும் நீண்ட தூரத்துக்கு பயணிக்கணுமன்றது என்னுடைய ஒரு ஆசையாக இருக்குது. நிறைய அப்பாவும் மகளும் வீட்டில் நிறைய பேர் அப்பா மகளாக இருக்கிறீங்க உலகம் ஃபுல்லாக. அவர்களும் இப்படியே உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும், அதை செய்யுங்க. சோர்ந்து இருக்காங்க பண்ணா இருங்க. 5 காலகட்டங்க விட்டு கூட வாக்கிறத பார்த்துட்டு வாழ்ந்தோடே போங்க, சந்தோஷமாக இருங்க. கேட்டேன் அதைத்தான் நானும் சொல்ல வரேன். அடுத்த வந்து இவர்கிட்டையும் கொடுத்துருங்க கதை கச்சேரி போய் எனக்கு பேச்சு அது எல்லா இடம் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கையா. அற்புதமான கலைஞர்கள் நிறைய சுவாரஸ்யமாக கதைச்சிருந்தோம். தங்கச்சி அதே மாதிரி அண்ணா, உங்களுடைய இந்த அருமையான நேர்காணலுக்காக தமிழ் எந்திரன் யூடியூப் தளம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். ஒரு லென்த்தான காணொலி என்றாலும் ஒரு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுற ஒரு காணொலியாக இருந்திருக்கும். உங்களுக்கும் மறக்காமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க இந்த காணொலியை. முக்கியமாக இந்த ஈழத்து கலைஞர்களை நேசிக்கிறவங்களுடைய உறவுகளுக்கு இதை ஒரு ஷேர் பண்ணி விட்டீங்களேண்டா நிறைய பேருக்கு அது டக்கு அந்த யூடியூப்பினுடைய அல்காரிதம் நிறைய பேருக்கு அதை கொண்டு போய் சேர்க்கும். அவர்களுடைய வாழ்க்கையும் மாறும். அதற்கு ஒரு கருவியாக இறைவனும் என்னை பயன்படுத்தினா எனக்கும் ஒரு சந்தோஷம் தானே. கட்டாயம் மாறும். மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். இப்போதைக்கு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்று நன்றி, வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். நன்றி. எங்கள் ரசிகர் தெய்வங்களுக்கு முதல் கண் வணக்கம். கட்டாயமாக தான் அவர்களுடைய அந்த ஆதரவும் ஊக்கமும் கொடுத்து வளர்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் எங்களுடைய யூடியூப் தளம் சார்பாக வணக்கங்களும் நன்றிகளும் கூறி அவர்களுக்கு தொடர்ந்து அந்த ஆதரவை நீங்கள் கொடுக்கணும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், பாய், டடா, பாய்.